யோ யோ என்னையா பண்றீங்க? எனக்கு மண்டையில குடுமி போடும்போது சுகமா இருந்துச்சோ எனக்கு சுகமா இருந்துச்சோ. நானே போட்டுட்டா நானே போட்டுட்டா எது பூன் இருக்கு சார், பூன் இருக்கு சார். எது இதெல்லாம் பவுடர் மாதிரி இருந்தேன்னா எடுத்து இப்போ ரீசெண்டா ஒரு அக்கா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்காங்க தெரியுமா, டிவோஷனல் அக்கா. மாமலா அதே மாதிரி இருக்கீங்க. நான் ஏத்திஸ்துங்க. சொல்லுங்க. அங்கிட்ட கிணற வெட்டுறாங்க. ஒரு வாய் அவ்வளவு பெருசு இருக்குடி. இல்ல புரியல. இப்பதான் முடிஞ்சது. நம்ம இன்னும் பெருசாக்க வேண்டியதா. வாடி தங்க குட்டி, புள்ள மாடி தங்க குட்டி. புட்டுக்கா சத்யா, எனக்கு நீ கோடு பட்டியா? இரு, நான் உனக்கு ரோடு போடுறேன். லேடிஸ் கட்டப்ல உன்னை விட நான் ரொம்ப அழகா இருக்கேன்ல. இவ்வளவு ஆக்ரோஷம் வேண்டாமே. அவன் மட்டும் கிடைச்சான்னு வச்சுக்கோங்களேன். வணக்கம் மக்கள், this is விஜய் பேனஸ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். இன்னைக்கு என் கூட இருக்கிற ஸ்பெஷல் கெஸ்ட் யாரு அப்படின்னா, மாடல், சிங்கர் அண்ட் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் மாயா நட்டாஷா தான் இருக்காங்க. அவங்ககிட்ட நிறைய விஷயங்கள் அவங்கள பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கப்புறம் ஃபன்னா நிறைய இன்ட்ராக்ஷன்ஸ் வச்சுக்கப்புறம் வாங்க பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். இந்த ரவுண்ட் பொறுத்த வரைக்கும் நான் ஒரு 7 கொஸ்டின்ஸ் வச்சிருக்கேன். இந்த 7 கொஸ்டின்ஸ்க்கு நீங்க ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, லைக் ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே இந்த கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியாதுன்னா நீங்களே இதை இருக்கிற ஏதாவது ஒரு மேக்கப் எடுத்து கொஞ்சம் வேர்ஸா உங்களை நீங்களே ஆக்கணும். ரொம்ப அழகா தெரியணும்னு இருக்கிற நீங்க தான் கொஞ்சம் வேர்ஸா உங்களை ஆக்கிக்கணும். ஓகேவா? வேலை நீங்க பதில் சொல்லிட்டீங்கன்னா ஐ வில் டேக் இட். நீங்க வந்து எனக்கு அந்த மேக்கப்பை வந்து போட்டு விடலாம். ஓகே, தாக்குறேன். ஃபைன். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அதித்தி சங்கர் பாடின ரொம்ப கேவலமான பாட்டு. எனக்கு அப்படி கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாதுங்க. பரவாயில்ல, அதாவது அட சங்கர் அவங்களோட பொண்ணுங்க. தெரியாது. எனக்கு தெரியும் ஆனா தெரியாது. யுவர் ஃபேவரட் காசிப்ஸ் கேட்டதுலேயே செமையா இருக்கு இந்த காசிப். அனுஷா பத்தி காசிப் கண்டிப்பா கேட்டிருப்பீங்க. இப்போ ஒண்ணு ஃபன்னா ஒண்ணு போயிட்டு இருக்கு. பட் ஐ நோ ஹூ இஸ்ன்ற மாதிரி ஒரு எந்த லூசு கம்யூனிட்டின்னு தெரியல. அவன் வந்துட்டு எங்க ஆளை பார்த்து பொறாமப்பட்டுட்டு அவரை கேர்னு கலாய்ச்சி வச்சிருக்காங்க. அவன் மட்டும் கிடைச்சான்னு வச்சுக்கோங்களேன், கருத்து பின்னாடி ஒட்டி வச்சிடணும். எங்காலு சார், ஐ ரெஸ்பெக்ட் யூ சார். ஐ நோ சார். ஐ லவ் யூ சார். ஐ லவ் யூ சார். ஐ லவ் யூ சார். ஓகே, அடுத்தது சங்கர் வந்து யாரை வச்சு செஞ்சுட்டாருன்னு நினைக்கிறீங்க? விக்ரம் சார், 2.0 ரஜினி சார், இந்தியா 2 கமல் சார். எனக்கு எல்லாருமே பிடிக்கும், அதான் நான் நோ நெகட்டிவ் கமெண்ட் சொல்ல மாட்டேன். எல்லாருமே பியூட்டிஃபுல்லான ஒரு ஆர்டிஸ்ட். சரி, இது இது எதுக்கு போடுவாங்க? லிப்ஸ்டிக்ங்க. சாரிங்க, இருக்கிறதுலே எனக்கு தெரிஞ்ச ஒரே பொருள் இதுதான். அதனால நீங்களே போட்டு நானே போட்டுட்டா நானே போட்டுட்டா எது ஓகே. ஜோக்கர் இல்ல இல்லையா? எனக்கு கண்ணாடி இல்ல முன்னாடி, அது வரைக்கும் நான் தப்பிச்சிட்டேன். Which celebrity couple will get divorced next? ஆஹா ஆஹா, யாரு பிரியணும்னு ஆசையா இருக்கு? யாரை பிரிச்சு விடலாம்? யாராவது ஒருத்தங்க சிங்கிள் ஆயிடுங்க. எவ்வளவு ஆழ்ந்த ஒரு பதில். டூ தி ஆனஸ்ட். இல்ல நானே பண்றதா? இது என்னது? பிரஷ். தெரியாது. இதோட பிரஷா? இது நான் ரைட் சொல்றேன். பரவாயில்ல, பதில் சொல்ல முடியாத கேள்வியை கொடுத்தவருக்கு நன்றி. சாரிங்க, இதெல்லாம் தெரியாது. இதுவே தெரியாதுன்னா இப்ப என்ன நடக்க போகுது பாருங்க. இது அதோட பிரஷா? போட்டுக்கலாங்க. நூல் இருக்கு சார். இதெல்லாம் பவுடர் மாதிரி இருந்தேன்னா எடுத்து இங்க
யோ யோ என்னையோ எனக்கு மண்டையில குடுமி போடும்போது சுகமா இருந்துச்சோ. அழகா தானே வச்சு விட்டேன் உனக்கு ஒரு 4 முடியெல்லாம் எடுத்து விட்டு அழகா தானே வச்சுக்க. கியூட்டா இருக்கு, ஆக்சுவலி ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப அழகா இருக்காங்களா? அட கொக்கா மவனே. இப்போ ரீசெண்டா ஒரு அக்கா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்காங்க தெரியுமா, டிவோஷனல் அக்கா. மாமலா அதே மாதிரி இருக்கீங்க. நான் ஏத்திஸ்துங்க. நான் இதுல யாரையுமே தப்பா சொல்ல வரல, இந்த மனுஷன் யாரையும் யூஸ் பண்ண வரல. ஓகே, சேஃப் ஜோன்ல நான் இருக்கேன். அடுத்த பாருங்க, which actor is more romantic? பாலகிருஷ்ணா, பவர் ஸ்டார். ஓகே, பவர் ஸ்டார். அவர் ஸ்டார், பவர் ஸ்டார். ஓகே. பவர் ஸ்டார் ஆன்சர் பண்ணிட்டேன். வாடி தங்கக்குட்டி. அதாவது இவ்வளவு ஆக்ரோஷம் வேண்டாமே. ரைட். சொல்லுங்க. இது உனக்கு நான் அழகாவே போட்டு விடுறேன் தப்பா. ஆஹா. சொல்லுங்க. என்னையாடி தப்பா நீங்க வெறுப்பேத்துறீங்க. அங்கிட்ட கிணற வெட்டுறாங்க. ஒரு வாய் அவ்வளவு பெருசு இருக்குடி. இல்ல புரியல. ஒரு வாய் அவ்வளவு பெருசு இருக்குடி. நிறைய பேர் சொன்னது இல்ல. போதும் போதும். ஃபில் பண்ணி முடிச்சுக்கலாம் அழகா. நல்லா தான் போட்டிருக்கேன் அழகா. இரு ரைட்டு. இந்த கிளவுன் ஒன்று மேக்கப் ஒரு விக் மட்டும் வாங்கி கொடுத்தா பர்ஃபெக்டா இருப்பேன்னு நினைக்கிறேன் நான். இது என்னது முதல்ல? ரைட்ரா. அழகே. ஓகே ஹெவன். ஓகே, ஆப்ஷனே இல்லாம ஒரு கேள்வி கேட்கிறேன். இருக்கிறதே இப்ப இருக்கிறதுல எந்த ஹீரோயின் ரொம்ப கிரிஞ்சு? இது நான் சொல்லியே ஆகணும். திட்ட மாட்டீங்கல்ல. இப்போ சீரியல் டு ஃபிலிமுக்கு வந்திருந்தாங்க, கருடன். ஓகே, புரிஞ்சது யாருன்னு. அவங்கதான். அவங்க எதனால? அது அதாவது சீரியல்ல தூக்கிட்டு வந்து மூவில வச்ச மாதிரி இருந்துச்சு நடிச்சப்போவா? சோ அவங்கதான் கிரிஞ்சு. ரைட். ஓகே. அப்புறம் பாத்துக்கலாம். கடைசி கொஸ்டின். ஓகே. நம்ம இன்னும் பெருசாக்க வேண்டியதுதான். ஐஷோட புள்ள மாடி தொங்கு குட்டி. புச்சுக்கா. லிப்ஸ்டிக் கம்பெனி வச்சிருக்கிறவ தூக்கி போட்டு மிதிப்போம். என்னடி பண்ற? லிப்ஸ்டிக் எடுத்து கண்ணுல போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? கண்ணுக்குள்ள போகுதுங்க. தெரியாதுங்க, அவ்வளவு நல்ல ப்ராடக்ட்டுங்க. அது டேஸ்டா இருக்கீங்க. அதையும் ஃபேஷன் ஆக்கிடுவோம். அந்த பக்கமே இருக்குது, நம்ம மேட்ச் பண்ணி விடுறோம். The worst she can say is no. The worst she can do. Okay, last one. பார்த்திபன் சார் மாதிரியே ஒரு 30 செகண்ட் புரியாத மாதிரி பேசுங்க. இல்ல சம்பந்தமே இல்லாம பேசுங்க. ஒரு 30 செகண்ட். ஒரு 30 செகண்ட். இப்ப நம்ம பேச போறோம், ஆனா என்ன பேச போறோம்ன்றது நமக்கு தெரியல. ஆனா பேசணும்னு ஆசையா இருக்கு, ஆனா பேசிக்கிட்டு தான் இருக்கும். பேசிட்டு இருக்கும் போது பேசணும்னு கேட்கறதுக்காகவும் ஆசையா இருக்கும், ஆனா கேட்கும்போது அது புரியவே புரியாது. கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு ஆசையா இருக்கும், கேட்டுட்டு இருக்கும்போது அவங்க பேசுறதை பார்க்கணும்னு ஆசையா இருக்கும், ஆனா பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் பேசணும்னு ஆசையா இருக்கும். பேசிக்கிட்டே இருக்கும்போது கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு பேசிக்கிட்டே இருக்கணும்னு ஆசையா இருக்கும். இந்த 30 செகண்ட் பேசணும்போது நம்ம இன்னும் நிறைய பேசணும் தோணும். நிறைய பேசிக்கிட்டே இருப்போம், நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம் நம்ம, ஆனா பேசணும்னு தோணாது. இன்னும் நிறைய பேசிக்கணும்னு ஆசையா இருக்கும், மண்டல யோசிச்சுட்டு இருப்போம், ஆனா அந்த பேசிட்டு இருக்கிறது நமக்கு வெளியே வராது. சரி போதும். பேசிட்டேனா? ஃபைனல் ஒன். ஓ, I know what you are coming up with. சத்யா, எனக்கு நீ கோடு பட்டியா? இரு, நான் உனக்கு ரோடு போடுறேன். கா விட்டுருக்கா.
எனக்கு நீ இப்படி கோடு போட்டியா, நான் உனக்கு இப்படி கோடு போடுறேன். ஸ்வைங் ஸ்வைங் ஸ்வைங். அடே வாடா. டிங்கி டிங்கி டிங். போதுமே. ஈக்குவல் டு போடுறேன். ஈக்குவல் டு equal to புஜுக் 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 எங்க புஜுக் 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 புஜுக். லேடிஸ் கட்டப்ல உன்னை விட நான் ரொம்ப அழகா இருக்கேன்ல. ஒரு வானவில்லின் பக்கத்தில் வாழ்ந்து பார்க்கிறேன் நான். இந்த தடவை உனக்கு கம்மியா தான் அடித்தாங்க பண்ணிருக்கேன். சோ நான் பொண்ணா இருந்தா இப்படிதான் இருந்திருப்பேன். ஒருவேளை எங்க அம்மா அப்பா வந்து நான் பொண்ணா பிறந்திருந்தா தாய்ப்பால் குடிக்க தலையலி கள்ளிப்பாலனி குடிச்சு கண்ணோடு நல்லபடி எப்படி இருப்பேன்னு பாக்கணும்னு வச்சீங்கன்னா இப்படிதான் இருக்கேன். சரி ஓகே. நீ இன்னும் கண்ணாடியில உன்னை பாக்கல. முடிச்சுட்டீங்க வாங்க. ஸ்வாஹா So, ஸ்வாஹா. நீங்களும் ரொம்ப அழகா தான் இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் இன்டர்வியூ. தேங்க்யூ ஸோ மச் திஸ் டீம். இவ்வளோ பியூட்டிஃபுல்லான எனக்கு ஒரு மெமரியை கிரியேட் பண்ணிட்டு போறதுக்கு. ஸோ இது நம்ம ஒரு நாள் மெமரியா நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். கண்டிப்பா பியூட்டிஃபுல்லா இந்த லைஃப் லாங் டிராவல் ஆகிற மாதிரி ஒரு நல்ல பியூட்டிஃபுல்லான டைம் எனக்கு கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு தேங்க்யூ ஸோ மச் மக்களே. தேங்க்யூ ஸோ மச்.